மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அங்கே போவாங்க. அப்படி போகும்போது என்னன்னா சில இதெல்லாம் மெல்ட் ஆகிருக்கும், திடீர்னு பிரேக் ஆகி உள்ளே விழுந்துருவாங்க. அப்படி விழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம பாடிலாம் கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி மஞ்சுமல் பாய்ஸில் வர மாதிரி 300 மீட்டர்லாம் இல்லை. இது வந்து மீட்டர்னா அந்த ரோப் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேணும். அந்த இடத்துல வந்து நார்மலாகவே எங்களுக்கு ஆக்சிஜனே கிடையாது. நாங்கள் நிற்கிற இடமே ஆக்சிஜன் இல்லை. அப்படின்னும் போது உங்களுக்கு உள்ள ஐஸ் இதுக்குள்ளே போகும்போது அவங்க எந்த இடத்துல இருக்குது அப்படின்னே தெரியாது. எல்லாருக்குமே மைண்ட் என்னென்னா அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணாங்க. 3 நாள் அவங்க ஒருத்தவங்க பாடி கூட கிடைக்கவே இல்லை. 3 நாள் ட்ரை பண்ணியும் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல. நாங்கள் வந்து எப்பயுமே மவுண்டன் கிளைம் பண்ணும்போது லெஃப்ட்டு ரைட்டு பார்க்க மாட்டோம். பள்ளம் லெஃப்ட் சைடில் இருக்குன்னா லெஃப்ட் சைடே திரும்ப மாட்டோம். ரைட் சைடு வேணால் பார்ப்போம். மேடான பகுதியை லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா தலை சுற்றும், நம்மளுக்கு அன்கான்ஷியஸ்க்கு போயிடுவோம். நம்ம வந்து மிஸ் வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறின முதல் தமிழ் பெண்மணி முத்தமிழ் செல்வி நாராயணன் அவங்க கிட்ட தான் நம்ம பேச போறோம். வணக்கம். வணக்கம். எவரெஸ்ட் சிகரம் ஏறிய முதல் தமிழ் பெண்மணி அப்படின்னு உங்களை கூப்பிடுறப்ப எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு வரலாறு இடம் பெற்றோம் அப்படின்னா அது வாழ்க்கை முழுசா இருக்கும், நம் தலைமுறைக்கும் அது வந்து நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம், பட் அது வந்து ஹிஸ்ட்ரியில் வர முடியாது. பட் ஹிஸ்ட்ரி அளவுக்கு நம்ம இது பண்ணணும் அப்படின்றதுனால எவரெஸ்ட் நான் சூஸ் பண்ணேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்தது மேம்? எனக்கு சுற்றி நடக்கிற விஷயம் எல்லாம் நான் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு நிறைய பேசணும்னு ஆசை. ஆனால் பேசணுன்னா அதுக்கான தகுதியான ஒரு பிளேஸ் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் இருக்கணும். அந்த பிளேஸ் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிடாது. அது ஆஸ் எ பொலிட்டிக்கல் பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு ஆக்டராக இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும். அந்த மாதிரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இந்த சாதனையில் கண்டிப்பாக ஒரு பிளேஸில் நிற்க முடியும், நம்மளாலையும் பேச முடியும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால எவரெஸ்ட் ஏறணுன்றது எல்லாரோடைய கனவாகவுமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் 0லேருந்து ஆரம்பித்து நீங்கள் இப்போ எவரெஸ்ட் ஏறி முடிச்ச ஒரு ஜேர்னியை வந்து ஒரு ப்ரீஃபாக சொல்லணும்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவரெஸ்ட் ஏறணும்னா பணம் தேவை. அது 30லேருந்து ஆரம்பித்து 50, 55, 1 crore கூட தாண்டும். அது உங்களோட நீடட். ஸோ வந்து நிறைய பேர் கேட்கலாம், எனக்கு இவ்வளோதான் ஆச்சு அவ்வளோதான். அவங்களுக்கு திங்ஸ் இருந்திருக்கும், சில பேருக்கு திங்ஸ் இருக்காது. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே என்கிட்ட திங்ஸ் இல்லை. டைரெக்டாக மவுண்ட் எவரெஸ்ட் தான் ஏறினேன். அப்போ நான் வந்து 0 லெவல். அப்போ எனக்கு எல்லாமே நான் வந்து வாங்கணும். அப்போ எனக்கு எக்யூப்மெண்ட்ஸ் காஸ்ட் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி. அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் ட்ரைனிங் எடுத்துருக்கணும். ஏன் அதை எடுத்துருக்கணும் அப்படின்னா டெக்னிக்கலாக நாலேஜ் தேவை. நம்ம ஒரு மவுண்டெயினில் திடீர்னு அவலான்ச் வரும். அந்த மாதிரி டைமில் சடனாக நம்ம கீழே விழுந்துட்டோம். அந்த இடத்துல வந்து அவ்வளோ தூரம் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்களான்னா காப்பாற்றலாம் மாட்டாங்க எவரெஸ்ட்டில் வந்து. ஸோ வந்து ஓரளவுக்கு ரீஜியனில் உங்களை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ கேம்ப் 4 ரீஜியன்லலாம் நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா காப்பாற்றுறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம டெக்னிக்கலாக தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா அப்போ நம்மளே என்ன பண்ணணும், அந்த இடத்துலேருந்து நம்ம என்னென்னலாம் ஐசெக்ஸ் இதெல்லாம் ட்ரைனிங்லாம் இருக்குது. அந்த மாதிரி இதை வச்சு நம்ம ஏறி வரலாம். டெக்னிக்கலாக வேறு என்ன மாதிரிலாம் அந்த இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அட்வான்ஸ் கோர்ஸ் பேசிக் கோர்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்படின்னும் போது அவங்க சேஃபாக அவங்களால தனியாக இருந்தாலுமே அங்கேருந்து தப்பிச்சு வந்துடலாம். ஆனால் இந்த ட்ரைனிங் முடிக்காமல் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது அவங்களால வர முடியாது. ஓகே. ஸோ அதனால அது மெயினாக தேவை. ஆனால் நான் வந்து ட்ரைனிங் முடிக்கலை. நான் வந்து பேசிக் கோர்ஸும் முடிக்கல, அட்வான்ஸும் முடிக்கல. ஆனால் எனக்கு பண்ணணும் அப்படின்றது எண்ணம் மட்டும் இருந்துச்சு. நான் வந்து டிசைட் பண்ணிவிட்டு நான் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படிலாம் திங்க் பண்ணல. நான் அதை முடிக்கணும், அது மட்டும்தான் என் மைண்ட். அது எவ்வளோக்கு அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு எவரெஸ்ட் பற்றி உண்மையில் எதுவுமே தெரியாது. நான் பண்ணணும்னு டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் மூவ் பண்ணது ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எவரெஸ்ட்டில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் அதுக்காகலாம் நான் பயப்படலாம் கிடையாது. ஏன்னா நான் எடுத்த விஷயத்த பின் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. அப்போ நான் பேசிக் அட்வான்ஸ் கோர்ஸ் முடிக்கல. ஆனால் வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு மவுண்டைன் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டேன். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு மவுண்டைனு 5500 மீட்டரில் ஐஸ் மவுண்டைனை சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டாஸ்க் எடுத்தேன். ஏன்னா எனக்கு குழந்தைங்களாம் இருக்கிறதுனால நான் பார்க்க முடியல ஃப்ரீயாக வந்து. ஸோ அதனால் அதை போய் கிளைம் பண்ணி ஃபஸ்ட்டு சக்ஸஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த மவுண்டைன்? அது வந்து லடாக்ல காங்கெட்ஸி பீக் 2 அப்படின்னு. ஓகே. ஸோ அந்த மவுண்டைன் தான். ஓகே.
ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து எவரெஸ்ட் ஏறணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மவுண்டைன் சப்மிட் பண்ணணும். அதாவது ஆமா. கோர்ஸ் முடிக்காதவங்க சப்மிட் பண்ணணும். நான் வந்து ஒரு கட்டாயத்தினால நான் எனக்குள்ள ஒரு கட்டாயம் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் முடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து ட்ரைனிங்லாம் எடுக்கணும்னா நார்த் ரீஜியனில் போயிட்டு நம்ம வந்து மணாலி ஆர் சிம்லா அப்புறம் உத்தரகாண்ட் இங்கே தான் அந்த ட்ரைனிங் பிளேஸ் இருக்கு. அது வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் தான். ஸோ அங்கே தான் போய் படிக்க முடியும். அதுக்கும் ஒரு டைம் இருக்கு. நீங்கள் பேசிக் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு, அட்வான்ஸ் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீட் கிடைக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. சீசன்ல மட்டும்தான் அங்கே கிளாஸ் எடுப்பாங்க இந்த மவுண்டனரிங். ஸோ அதோட டீட்டெயில் சொல்ல முடியுமா? எனக்கு வந்து அட்டல் பிகாரி வாஜ்பாய் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று உண்மையிலே எனக்கு நேம் ஞாபகம் இல்லை. கோர்ஸோட டீடைல்ஸ் அதான் பேசிக் இருக்கு. இல்லை 1 மாசம் 45 நாள் அந்த கோர்ஸ். சீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு கரெக்டாக தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. செப்டம்பர்ல ஒரு சீசன் சொன்னாங்க அண்ட் மார்ச்ல ஒரு சீசன் சொன்ன மாதிரி இருந்துச்சு, மார்ச் ஏப்ரல். ஆனால் எக்ஸாக்ட்லி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் நான் கேட்டிருந்தேன், அந்த என்கொயரி ஃபர்ஸ்ட் பண்ணேன். ஸோ ஏன்னா நான் ஒரு தடவை தான் விசாரித்தேன். அது விசாரிச்சப்பே எனக்கு தேவையில்லைனோடனே அது பெருசாக நான் எடுத்துக்கல. நான் நிறைய விஷயத்த எனக்கு தேவையில்லைன்னா நான் மறந்துடுவேன். எது தேவையோ அதை மட்டும் தான் எடுத்துப்பேன். ஏன்னா அது என்னால் அதை எடுத்து நான் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அதை நான் பண்ணணும்னா இந்த கோர்ஸ் முடிக்கணும், பேசிக் ஒரு தடவை எனக்கு சீட் கிடைக்கணும், அதுக்கப்புறம் நான் அந்த கோர்ஸ் முடிக்கணும், அட்வான்ஸ்க்கும் முடிக்கணும், அப்புறம் நான் எவரெஸ்ட் ஏறணும்னா இன்னும் இயர் போயிடும். ஸோ நான் மேரிட் விமன், எனக்கு 2 குழந்தை இருக்கு. அப்படின்னும் போது நான் ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கும் போது என்னோட குடும்ப சூழ்நிலை எது வேணாலும் மாறலாம். ஸோ அதனால அதெல்லாம் யோசிச்சுட்டு என் பொண்ணும் இப்போ வந்து 9th உள்ள போகணும், ஐ மீன் 10th அப்போ தான் என்ட்ரானா. அடுத்த 10th ஸ்டாண்டர்ட்னு நம்ம விட்டுட்டு போக முடியாது, நிறைய குழப்பம் இருந்துச்சு. ஸோ அதனால நான் இதை டிசைட் பண்ணிட்டு இந்த ட்ரைனிங் முடித்தேன். ஆனால் என்னோட சஜஷன் பேசிக் அட்வான்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் வந்து எனக்கு நடந்த மாதிரி எல்லாருக்குமே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இது 2வது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போய் இங்கேருந்து நேபாள் போனோம். காட்மாண்ட் போன உடனே அவங்க வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு லுக்லா, அங்கே ராம்சாம் மந்திர் சம்திங் ஒரு ஏர்போர்ட்டு. ஸோ அங்கேருந்து லுக்லா போகணும். லுக்லாலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாள் ஆகும் பேஸ் கேம்புக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஹைட் கெயின் பண்ணுவோம், அங்கே ஸ்டே பண்ணுவோம். 2வது நாள் வந்து 2 நாள் ஸ்டே பண்ணுவோம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட் போகும்போது திடீர்னு ஹெட்டேக் வரும். ஏன்னா அடுத்தடுத்த ஹைட் போயிட்டே இருக்கும் ஸ்டே பண்ணுறோம் போது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு 12 டேஸில் வந்து நம்ம பேஸ் கேம்பை ரீச் ஆகிடும். ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு போனோடனே பூஜை பண்ணுவாங்க எவரெஸ்ட்டில் வந்து. எப்படின்னா நாங்கள் எல்லாம் கிளைம் பண்ணுறோம்ல, நாங்கள் மலை மாதா வந்து நம்மளை சேவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த பூஜை பண்ணால் தான் அவங்கவுங்க டீமில் பண்ணுவாங்க. அது பண்ணதுக்கப்புறம் தான், ஏன்னா எல்லாரோட கைடு எல்லாருமே வராங்க, எல்லாரோட உயிர் போயிடும்னு. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ப்ரீ எவரெஸ்ட்னு ஒன்று கிளைம் பண்ண வைப்பாங்க. அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6100 and something. எல்லாமே ஞாபகம் வச்சுக்கல, பட் ஆனால் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதை போய் ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணணும். ஃபஸ்ட்டு நாங்கள் இதை முடிச்சுட்டு அதை போய் லொபுச்சே பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போய் திருப்பி பேஸ் கேம்ப்லேருந்து திருப்பி ரிவேஸில் போய் அங்கே போய் அங்கேருந்து அந்த மவுண்டைன் பேஸ் கேம்ப் போகணும், லொபுச்சே பேஸ் கேம்ப் போகணும். அப்புறம் சம்மிட், அப்புறம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட லொபுச்சே பீக் சம்மிட் பண்ணிட்டு வரதுக்கே உங்களுக்கு கண்டினியூ. இன்னைக்கு நான் காலையில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மேலே போய் ரீச் ஆகிடுவோம். ஒரு 3-4 ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஒரு 3-4-5க்கு ரீச் ஆனோம் அப்படின்னா 5க்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவாக நம்ம நைட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். சம்மிட்க்கு நைட் ஸ்டார்ட் பண்ணால் காலையில் போய் சப்மிட் பண்ணுவோம். சப்மிட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அங்கேருந்து திருப்பி கீழே பேஸ் கேம்ப்க்கு வருவோம். பேஸ் கேம்ப் வந்து சும்மா 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி பேஸ் கேம்ப்லேருந்து லொபுச்சே கீழே டவுன் போகணும். அதாவது ரெஸ்ட்டுன்றது பெருசாக இருக்காது, லிமிட்டடாக தான் இருக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு 8 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப ரெஸ்ட் எடுப்பலாம். அதெல்லாம் இங்கே மவுண்டெயினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உன்னால் எவ்வளோ முடியும், அப்படி உன்னால் முடிஞ்சதுன்னா நீ சக்ஸஸ், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பின்னாடி வந்துடும். அப்படிதான். அதாவது நம்ம அளவு கிடையாது, இதுக்கு வந்து அன்லிமிட்டடாக நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் மவுண்டனரிங்கில் சக்ஸஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் பேஸ் கேம்ப்கே வந்துடுவோம். பேஸ் கேம்பில் இருந்துட்டு அங்கேருந்து கும்ப கிளேஷியரில் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படி நம்ம ஏறணும், ஜும்மாரிங்னா என்ன, ராப்லிங்னா என்ன அப்படின்ற ட்ரைனிங் எல்லாம் அங்கே கொடுப்பாங்க. ஒரு 2 days அந்த மாதிரி போயிட்டு, எனக்கு ஜும்மாரிங் ராப்லிங் தெரியும் ஆல்ரெடி, நான் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணதுனால. பட் ஆனால் ஐஸ் மவுண்டெயினில், அதாவது இப்போ நம்ம நார்மலாக இருக்கிறது ஓகே, அது வந்து எப்படின்னா இப்போ பாறை இருக்குல்ல, பாறையில் நீங்கள் உடச்சி கால் வைக்கணும். அந்த மாதிரி ஐஸ் வந்து ரொம்ப கல் மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் உங்கள் ஷூ வந்து அங்கே நிற்கணும்.
ஏன்னா வலிக்கும் அந்த ப்ளூ ஐஸ்ன்றனால. ஸோ அப்போ கிராம்பன் யூஸ் பண்ணி அந்த நம்ம ஒவ்வொரு தடவை ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் அந்த மலையில் நம்ம குத்தணும். அந்த கிராம்பன் போய் அந்த கல்லில் குத்தி அப்படி நின்னாதான் நிற்கும், இல்லாட்டி நீங்கள் திருப்பி கீழே விழுந்துருவீங்க, கால் இதுவாகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து நார்மல் பிளேஸ்லேயே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நின்னா தான் நிற்போம், ஈவன் இதில் கூட தொங்கலைனா கூட முடியும். அப்போ இந்த பொசிஷனில் இருக்கும்போது அது எங்களுக்கு ஒழுங்காக லாக் ஆகலைன்னா எங்கள் கால் ரொம்ப வலிக்கும். ஸோ அதனால வந்து அந்த ட்ரைனிங்லாம் நம்ம பேசிக்காக எடுத்துக்கணும். ஸோ அந்த ட்ரைனிங் ஒரு 2 days வந்து கொடுப்பாங்க. அதுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கும்பு ஐஸ் ஃபாலோட கேம்ப் 1. ஸோ நாங்கள் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து எவரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேஸ் கேம்பில் இருந்து ரூட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரூட்டுனா கும்பு கிளேஷியர்ன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. எந்த இடத்துல வேணாலும் கும்பு கிளேஷியர் இல்லை, எவரெஸ்ட் உச்சி வரைக்குமே எந்த இடத்துலையுமே, ஏன்னா இமயமலை அப்படின்றதே ஒரு ஐஸ் கட்டி மலை தான். அப்போ ஐஸ் கட்டி மலைன்றது பாறைகளோட ஐஸ் கட்டிகள் தான் அதிகம் இருக்கு அங்கே வந்து. ஸோ அந்த வேலின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலி வந்து ஐஸ் கட்டியா இருக்கு. அப்போ வேலின்னும் போது தண்ணி வர்றது தானே, அது வந்து அப்படியே ரொம்ப மெல்ட் ஆகலை, ஐ மீன் கட்டியாக இருக்குது. அந்த கட்டி வந்து எப்போ வேணாலும் அது உருகி உடஞ்சி விழும். ஸோ அப்படின்னும் போது நாங்கள் இருக்கிற ஹைட் வந்து பேஸ் கேம்ப்லேருந்து அதுக்கப்புறம் போகிற ஹைட்டில் எல்லாமே கும்பு கிளேஷியர் இருக்குது. கேம்ப் 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஸோ இதில் தான் போகிற மாதிரி இருக்கும். நேபாளோட கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கைடாக, அவங்கள தான் வந்து ரூட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க. அவங்க போய் ஃபஸ்ட்டு கேம்ப் 1 வரைக்கும் ரூட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரே நாளெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பேஸ் கேம்ப்லேருந்து கேம்ப் 1 ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப டேஞ்சர், ஏன்னா அவங்க தானே ஃபஸ்ட்டு கால் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ 1 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த புதுசாக ஃபிக்ஸ் பண்ணும் போது திருப்பி அந்த மவுண்டெயினில் அந்த ஐஸ்லாம் எப்படி இருக்குன்றது தெரியாது. அவங்களும் அதே டைம் தான் போவாங்க, திருப்பி 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அங்கே போவாங்க. அப்படி போகும்போது என்னன்னா சில இதெல்லாம் மெல்ட் ஆகிருக்கும், திடீர்னு பிரேக் ஆகி உள்ளே விழுந்துருவாங்க. அப்படி விழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம பாடிலாம் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த பள்ளம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப் இருக்கும், இந்த கேப்ல போய் சரிஞ்சாதான் மஞ்சுமல் பாய்ஸ்ல காமிச்சாங்கல்ல இப்படி வளைஞ்சு 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 போய். ஸோ அதே மாதிரி வந்து கும்பு ஐஸ்ஃபாலில் இருக்கும். அதனால வந்து இப்போ இதுனா ஒரே பள்ளம் லைட் அடிச்சுட்டு போயிடலாம், இது அப்படி கிடையாது. அந்த பள்ளம் விழுந்துச்சுன்னா அடுத்த பள்ளம் வேற இடத்துல இருக்கும், அதோட கனெக்டிவிட்டில அதுலேருந்து எங்கே விழுறாங்கன்னு எதுவுமே தெரியாது. இப்படியே உள்ளே போயிட்டாங்க கரெக்டாக டார்ச் அடிச்சு. ஆனால் இந்த இதில் அப்படி இருக்காது, இந்த பக்கமும் பல்ல இருக்கும், இந்த பக்கமும் பல்ல இருக்கும், அடுத்ததும் பல்ல இருக்கும். எங்கே விழுறோம் எந்த இடத்துல போகிறோம் அப்படின்றது தெரியவே தெரியாது. ஸோ அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். இது வந்து எவ்வளோ மீட்டர் சொல்கிறேன் நான், 5350 மீட்டர் கிட்ட பேஸ் கேம்ப் வரும். அதுலேயும் 1 நம்பர் 2 நம்பர் தப்பாக சொல்லியிருப்பேன், உடனே பஞ்சாயத்துக்கு வந்துடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் 1 வந்து ஒரு 6000 மீட்டர் 6100 மீட்டர் கிட்ட வரும். அப்படின்னும் போது உங்களுக்கு உங்களோட பள்ளம் எங்கே இருக்குன்னு தெரியுதா? நாங்கள் பேஸ் கேம்பில் இருக்கோம், ஆனால் அந்த ஹைட்லேருந்து விழும் போது எந்த இடத்துக்கு நீங்கள், இதுதான் வந்து கடலோட கிடக்குது, எவரெஸ்ட் மலை வந்து கடலோட கிடக்குது, அது உருகி உருகி வந்து கடலோட கிடக்குது, இது எந்த இடத்துல போகுதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ நம்ம பாடி கண்டே பிடிக்க முடியாது. சில பேர்லாம் வந்து அந்த ரோப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோப்லேருந்து ரோப் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து விழுவாங்க. அப்படி விழும் போது வந்து அந்த ரோப்போடு தொங்கும் போது எப்படியாவது காப்பாற்றிடுவாங்க. நான் ஒரு வீடியோவில் கூட போட்டிருப்பேன். ஆனால் சம்டைம்ஸ் அதை மாற்றுறதுக்குள்ளே விழுந்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட கண்டுபிடிக்க முடியாது எங்கே இருக்காங்க. யாரும் உள்ளே எல்லாம் இறங்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க எப்படி அவ்வளோ தூரம் இறங்க முடியும், சேஃப் கிடையாது. இல்லை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி மஞ்சுமல் பாய்ஸில் வர மாதிரி 300 மீட்டர்லாம் இல்லை. இது வந்து மீட்டர்னா அந்த ரோப் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேணும். அந்த இடத்துல வந்து நார்மலாகவே எங்களுக்கு ஆக்சிஜனே கிடையாது, நாங்கள் நிற்கிற இடமே ஆக்சிஜன் இல்லை. அப்படின்னும் போது உங்களுக்கு உள்ள ஐஸ் இதுக்குள்ளே போகும்போது அவங்க எந்த இடத்துல இருக்குது அப்படின்னே தெரியாது. ஸோ அப்படி சுச்சுவேஷனில் 3 ஷெர்பாஸ் வந்து, ஐ மீன் அங்கே ஷெர்பானாலும் கைடுனாலும் ஒன்று தான், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணவங்க. இதே மாதிரி ரூட் ஃபிக்ஸ் பண்ண போனவங்க அது தெரியாது இல்லை, அது மாதிரி வைக்கும் போது 3 பேர் கீழே விழுந்துட்டாங்க. 3 பேரையுமே 3 நாள் என்ன இருந்தாலும் அவங்க கூட ஒர்க் பண்ணுறாங்களே, நிறைய பேர் போயிருந்ததுல அந்த 3 பேர் விழுந்துட்டாங்க. அப்போ அந்த 3 நாளுமே வந்து ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் வந்து சரௌண்ட் பண்ணி சுற்றி நிறைய பேர் வந்து, ஏன்னா அவங்களோட கைடுன்ற போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்களோட அவங்க ஃபேமிலி இருக்காங்க அவங்களுக்காக. அதனால வந்து எல்லாருக்குமே மைண்ட் என்னென்னா அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணாங்க. 3 நாள் அவங்க ஒருத்தவங்க பாடி கூட கிடைக்கவே இல்லை. 3 நாள் ட்ரை பண்ணியும் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கைடெல்லாம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், எங்கே வேணாலும் இறங்குவாங்க, இப்படி இறங்கி எல்லாமே பண்ணியுமே அவங்க பாடி கிடைக்கவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு
இந்த நியூஸ் தான் வந்துச்சு நாங்கள் பேஸ் கேம்பில் இருக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா வேறு வழியில் 3 நாள் ட்ரை பண்ணிட்டு ரூட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் கேம்ப் 1 ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் கேம்ப் 2, கேம்ப் 3, கேம்ப் 4 எப்போ ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கிறாங்களோ ரூட் ரிலீஸ்ன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நேபாள் கவர்மெண்ட் எவரெஸ்ட்க்கு ரூட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்போ எங்களுக்கு கேம்ப் 1 ஃபினிஷ் பண்ணிட்டு அவங்க கேம்ப் 2 போகும்போது எங்களுக்கு அலாட் வந்துடும். கேம்ப் 1 வரைக்கும் ரூட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் போகலாம் அப்படின்னு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் ரொட்டேஷன் போவோம். டைரெக்டாக எவரெஸ்ட் சப்மிட் பண்ணோம் அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு ஹைட்டு கேம்ப் 1 வரைக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் கும்பு கிளேஷியரில் கிளைம் பண்ணி ஃபஸ்ட்டு கேம்ப் 1 டச் பண்ணி திருப்பியும் அன்றைக்கி ரிட்டர்ன் வரணும். நைட்டு கிளம்புவோம், காலையில் போய் ரீச் ஆகும். காலையில் அங்கேருந்து கிளம்பி திருப்பி நைட் வந்து பேஸ் கேம்ப் வந்துடும். இந்த இடத்துல ரெஸ்ட்டே கிடையாது. திரும்பி ரிட்டர்ன் வரணும். ஏன்னா ஆல்டிடியூடு ஹைட்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு அக்ளமடைஸ் ஆகணும். பாடி வந்து உங்களுக்கு ஒத்து போகணும். இவ்வளோ ஹைட்ல வந்து திடீர்னு எல்லாம் உங்க பாடி ஒத்துக்காது. திடீர்னு உங்களுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் போகிறோம், திடீர்னு நீங்கள் இறந்துறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாரோட பாடியும் நம்ம எல்லாருக்கும் தெரியாது, அவங்கவுங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ கேம்ப் 1 டச் பண்ணிட்டு திருப்பி வரும்போது அப்போ வந்து ஓகே இவங்க நார்மலாக இருக்காங்க, வந்தவொடனே கேட்பாங்க ஃபர்ஸ்ட் கேம்ப் 1 டச் பண்ணிட்டு திருப்பி வரணும். அதுக்கே வந்து நைட்டு கிளம்பி அடுத்த நாள் ஈவினிங் தான் வந்து சேரும். ரெஸ்ட்டே இருக்காது, தூங்க முடியாது. நைட்டு ஃபுல் டே கிளைம் பண்ணுவோம். 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் நம்ம வச்சுருப்போம். அன்னைக்கு நைட்டு கிளம்பி அடுத்த நாள் ஈவினிங் வர இருக்கும். இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து பேஸ்மெண்ட்ல இருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா? இல்லை கேம்ப் 2க்கு அப்புறம் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். கேம்ப் 2க்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வந்து அப்புறம் பேஸ் கேம்ப் வந்துடும். திருப்பி வந்து அப்போ கேட்பாங்க, நம்ம கைடெலாம் கேட்பாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ஓகேவா, ஹெட் ஏக் இருக்கா, வாமிட் சென்சேஷன் இருக்கா. ஏன் அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோடனே உங்கள் பாடி சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு ஏதாவது சிக்னஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா காஃப் மெயினாக இருக்கும். கும்ப ஐஸ் ஃபால காஃப் அதிகமாகும். ஏன் அப்படின்னா ஆக்சிஜன் இல்லையா, சுற்றி ஐஸாக இருக்கா. அதுவும் எப்படின்னா பள்ளம் மேடு அப்படி இருக்கும். நம்ம வந்து பிளெயினில் போக மாட்டோம், மேலே ஏறி கும்ப ஐஸ் ஃபால்குள்ளே இருப்போம். இப்படி ஹைட்டாக இருக்கும், நம்ம பள்ளத்தில் இருப்போம், அந்த மாதிரி இருக்கும். இது பிளெயின் ஏரியாவே கிடையாது. இது கிளேஷியர்னால, கும்பு கிளேஷியர் வந்து மவுண்டைன் இருக்கும், உடஞ்சிருக்கும், கீழே போவோம் மேலே போவோம், கீழே போவோம் மேலே போவோம், அப்படி இருக்கும். கேம்ப் 2 வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினாக மேலே போவோம். கேம்ப் 3லாம் மேலே தான் போயிட்டு இருப்போம். அப்போ சுற்றி வந்து உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். இது வந்து அப்படி இருக்கு. ஆனால் என்ன ஆகும்னா தொடர்ந்து 2 நைட் ஃபுல்லாக இது பண்ணிட்டு ரிட்டர்ன் வரமா, 2 லிட்டர் தான் வாட்டர் பாட்டில். அந்த வாட்டர் பாட்டில் சிப் பண்ணி தான் கொடுப்போம். அப்போ குடிக்கும் போது ட்ரை ஆகும், ஆக்சிஜன் இல்லை. அப்போ அந்த ஐஸ் ஃபாலில் இருக்கிறத தான் சுவாசிக்கிறோம். அப்படின்னும் போது கும்பு காஃப் வரும், பிளட் அதிகமாக வரும். அந்த கும்பு காஃப் மட்டும் அஃபெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிளட்டாக தான் வாமிட் பண்ணுவோம். அவ்வளோ வாமிட் பண்ணுவாங்க. அப்படி பிளட்டை அதிகமாக வாமிட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்க எவரெஸ்ட் சப்மிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் என்னோட டீமில் ஒரு 3 பேருக்கு இந்த மாதிரி கும்பு காஃப் வந்துருச்சு. மெடிக்கல் ஃபஸ்ட்டு இங்கே டேப்லெட் கொடுத்து பார்ப்பாங்க. அதுக்கு ரெஸ்கியூ இருக்குது. எப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பே பண்ணியிருப்போம் இன்சூரன்ஸ்க்கு. ஹெவி காஃபாக இருக்குது அப்படின்னா பிளட்லாம் வருதுன்னா டாக்டர் செக் பண்ணிவிட்டு ரெஸ்கியூ ஹெலிபேடில் நம்ம லுக்லாக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே கூட்டு போயிடுவாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு திருப்பி அவங்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ எனக்கு வந்து காஃப்லாம் வரல, பட் என்னோட டீம்லலாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் அதே மாதிரி அவங்க கேம்ப் 2 ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு 3 days 4 days கழிச்சு, ஏன்னா கேம்ப் 1 போயிட்டு வருமா அந்த 20 hours ஆகுது இல்லை, அந்த 20 hours-உம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி போயிட்டு இப்போ பாடியெல்லாம் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும், ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நெக்ஸ்ட்டு போகும்போது ஒரு 4 days கழிச்சு தான் கேம்ப் 2 போய் சப்மிட் பண்ணும். அதே மாதிரி கேம்ப் 2 டச் பண்ணிட்டு கேம்ப் 2ஓட இருக்க மாட்டோம், கேம்ப் 3யும் டச் பண்ணி திருப்பி கேம்ப் 2ல ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பி பேஸ் கேம்ப் வந்துடும். அடுத்தது 3வது புஷ் தான் சம்மிட் புஷ். அந்த கேம்ப் 3 டச் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட் போயிட்டு வரும் பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அட்லீஸ்ட் 15 days ரெஸ்ட் வேணும். ஏன்னா உங்கள் பாடி ஃபுல்லாக பாதி ஆகிடும். 15 days அங்கே தான் இருக்கணும். பேஸ் கேம்ப்க்கு வந்து பேஸ் கேம்ப் போய் டச் பண்ணிட்டு பேஸ் கேம்ப் வந்துடணும். இதுக்கு ஒரு 4 நாள் ஆகும். இங்கேருந்து கேம்ப் 1 கேம்ப் 2 டச் பண்ணி அங்கே போவோம், அன்றைக்கி நைட் அங்கே தூங்கிடுவோம். திருப்பி கேம்ப் 3 போய் டச் பண்ணிட்டு அடுத்த நாள் வரும், அன்றைக்கி நைட் அங்கே தூங்குவோம். கேம்ப் 2லேருந்து டைரெக்டாக பேஸ் கேம்ப் வரும். அப்போ 4 நாள் ஆகிடும் உங்களுக்கு. வந்து இந்த 4 நாள் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கீங்கல்ல, ரெஸ்ட்டே இல்லாமல். நீங்கள் அங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்க முடியாது. அந்த கேம்ப் 2 போய் மட்டும்தான் நைட்டு தூங்குவோம், மற்றபடி உங்களுக்கு ரெஸ்ட்டே இருக்காது. அப்படின்னும் போது உங்கள் பாடி இழைச்சிருவீங்க, ஃபுட்டு இருக்காது, ஆல்டிடியூடு, இந்த ஆக்சிஜன் இல்லாமல் போகிறோம் இல்லையா, அப்போ ட்ரை ஆகி உங்கள் உடம்பெல்லாம் பாதிச்சிரும். அப்போ உங்களுக்கு திருப்பி ரெஸ்ட்டு வேணும். அப்போ 15 days வெயிட் பண்ணிகிட்ருப்போம் சம்மிட் புஷ்க்கு. லாஸ்ட்டு சம்மிட் புஷ்
அப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லா டீமையும் ஒரே டேல ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய கம்பெனி இருப்பாங்க. அவங்க வந்து வெதர் ரிப்போர்ட் எல்லாருமே அவங்கவுங்க கம்பெனி அவங்கவுங்க வெதர் ரிப்போர்ட்டர் வச்சுப்பாங்க வெளியில் வந்து. ஸோ அந்த ரிப்போர்ட் படி அவங்கவுங்க டீமை வந்து ரெடி பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் இருக்காங்க அவங்க டீம்லன்னா தனித்தனி டேலையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சில கம்பெனிலாம் ஒரே டேலையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து அதே மாதிரி 3 டீமாக எங்களுக்கும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் சம்மிட் புஷ்க்கு போனோம். இதே மாதிரி வந்து கேம்ப் 2 போய் டெஸ்ட் பண்ணோம். அன்றைக்கி கேம்ப் 2ல் மட்டும் நைட் ஸ்டே பண்ணுவோம். தூங்கிட்டு காலையில் எழுந்திரிப்போம். அங்கேருந்து கேம்ப் 3 போவோம். கேம்ப் 3 போயிட்டு ஜஸ்ட் ரெஸ்ட் எடுப்போம், சும்மா ரெஸ்ட்டு. அதுலேருந்து கேம்ப் 2லேருந்தே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கேம்ப் 2ல் ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு கிளம்பிடுவோம். அன்றைக்கி ஈவினிங் கிட்டத்தட்ட ஒரு 4-5க்கு மேலே போய் ரீச் ஆகும் கேம்ப் 3ல். கேம்ப் 3 ரீச் ஆகிட்டு அன்றைக்கி வந்து அங்கே இருந்துட்டு ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு திருப்பி நாங்கள் நைட்டு சம்மிட் புஷ் கிளம்புவோம். அங்கேருந்து கிளம்புனோம் அப்படின்னா கேம்ப் 4க்கு ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14-15 மணி நேரம் ஆகிடும். ஆனால் ரொம்ப ஹார்ட் டஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஹார்ட் டஃப். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி கும்பு கிளேஷியரில் பள்ளம் மேடாது இருக்குது. நீங்கள் எந்த ஹைட்டில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த சர்வல் வந்து. அப்படின்னும் போது உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நாங்கள் வந்து எப்பயுமே மவுண்டன் கிளைம் பண்ணும்போது லெஃப்ட்டு ரைட்டு பார்க்க மாட்டோம். பள்ளம் லெஃப்ட் சைடில் இருக்குன்னா லெஃப்ட் சைடே திரும்ப மாட்டோம். ரைட் சைடு வேணால் பார்ப்போம். மேடான பகுதியை லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா தலை சுற்றும். நம்மளுக்கு அன்கான்ஷியஸ்க்கு போயிடும் நம்ம வந்து. ஏன்னா நம்ம எந்த ஹைட்டில் இருக்கோம், ஒரு ஸ்டெப் இப்படி மிஸ் ஆச்சுன்னா கூட எப்படி விழுவோம், அது மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு பயம் வந்துடும். அதனால லெஃப்ட் சைட்லேயே பார்க்க மாட்டோம். ரைட் சைடு மட்டும்தான், ஐ மீன் எந்த சைடு மவுண்டைன் மேலே இருக்கோ அந்த மாதிரி இதில் தான் பார்ப்போம். அதேமாதிரி நம்ம கால் வச்சு போகிறது என்னமோ ரெடிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம கால் வச்சு நடக்கும்போது அந்த தடம் வச்சு போகிறோம்ல, அந்த மாதிரி இருக்கும். இப்படி ஒரு கால் வச்சு அடுத்த கால் தான் வைக்க முடியும். 2 கால் கூட நீங்கள் ஒன்றா வச்சு நடக்க முடியும். அதுவும் உங்கள் கிராம்பன் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கணும் அந்த ஐஸில். இல்லை அப்படின்னா சரி வைங்க. அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஃபார்வேர்டில் தான் போவோம். எப்படியுமே முன்னாடி இருக்கவங்கள கால் முன்னாடி யார் கால் வைக்கிறா அவங்க காலையே தான் பார்த்துட்டு போவோமே தவிர லெஃப்ட்டு இந்த பள்ளத்தாக்கை வந்து பார்க்கவே மாட்டோம். அப்படியே கேம்ப் 4 ரீச் ஆகும் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அது ரொம்ப எப்படி சொல்கிறது, ஏன்னா கேம்ப் 2லேருந்து நாங்கள் கிளம்புனது காலையிலேருந்து கிளம்பி திருப்பி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி அங்கேருந்து போய் கேம்ப் 4 டச் பண்ணுறது 14 மணி நேரம். அந்த 14 மணி நேரத்தில் ஹெவி விண்டு, அதே மாதிரி -45 டிகிரி. ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பும் அந்த குளிர் நடுங்கும். நம்மளுக்கு நார்மலாகவே இருக்க முடியாது. ஸோ தண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு போகிற அந்த 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான். ஸோ அதுக்கு மேலே நம்மளால் கேரி பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த ஆல்டிடியூடில் நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டே போனால் கூட சாக்லேட்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம். யாருமே திறந்து அந்த சாக்லேட்டு சாப்பிட்ற அளவுக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லதை விட அந்த ஆல்டிடியூட் உங்களை சாப்பிட விடாது. உங்களுக்கு மயக்கம் வரும், வாமிட் வரும், அந்த மாதிரி தான் இதுவாக தர நல்லா உங்களை சாப்பிட முடியும். அப்புறம் கேம்ப் 4 ரீச் ஆகிட்டு கேம்ப் 4ல் இருந்து சம்மிட் புஷ் கிளம்பும். 12 மணி 1 மணியாக இருந்தாலும் நீங்கள் அன்றைக்கே கேம்ப் 2 வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உயிரோடு வந்துடுவீங்க. 100% பயப்பட தேவையில்லை. ஒரு வேளை அப்படி மிஸ் ஆகுறவங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை. மெயின் க்ளவுஸை ரிமூவ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஃப்ராஸ்ட் பைட் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த குளிரில் உடனே வந்து கையெல்லாம் வந்து பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும், வீங்கிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா உங்கள் விரல் வெட்டுற மாதிரி இருக்கும். வலி இந்த விரல் தாங்க முடியாமல் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் பிடிங்கிடுவீங்க. டக்குன்னு உங்கள் மைண்டு எல்லாமே இதுவாகிடும். ஏன்னா எனக்கு தெரியும் நான் உயிரோட போவேனா போக மாட்டேன்னா 90% நான் போக மாட்டேன். 10% உயிரோட போவேன். அப்போ 90 திங்க் பண்ணுவீங்களா, அந்த 10 திங்க் பண்ணுவீங்களா? நான் கேம்ப் 2 வரும்போது எனக்கு ரொம்ப வாமிட்டிங் அண்டு பீரியட்ஸ் டைம் ஆகிடுச்சு அண்டு ஹெட்டேக், இது 3மே இருந்ததுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். லூஸ் மோஷன் 3மே எனக்கு பிரச்சனையாயிடும். ரொம்ப என்னால் முடியல, மூச்சு விட முடியல, எதுவுமே பண்ண முடியல. நான் கத்துறனா கூட ஆக்சிஜன் சுவாசிச்சா தானே நம்மளால் பேசவே முடியும். காற்று தானே அது, என்னால் பேசவே முடியல. கத்துறேன், அழுகிறேன், ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அந்த விண்டு காற்றுக்கு யாருக்குமே கேட்காது. உள்ளே வராரு, நான் வழியில் கத்திட்டு இருக்கேன், அவர்கிட்ட கேட்குறேன் எனக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் கொடுங்க அப்படின்னு, கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். ஒரு எந்த ரியாக்டுமே பண்ணவே இல்லை. கொடுத்தாச்சு. ஆமாம், ஒரு ரியாக்டுமே பண்ணல. என்னோட டென்ட்டில் தான் அவர் இருந்தார்.